ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 58. யன்மாயா சேஷ்டிதம் பும்சக ஸ்திதி உற்பத்தி அப்யயாயகி அனுகிரகஸ்தன் நிவ்ருத்தேர் ஆத்மலாபாய சேஷ்யத்தே. அண்ட் பை வேர்ட் மீனிங் எதெல்லாம் மாயா சேஷ்டிதம் பரமபுருஷரால் ஆரம்பிக்கப்பட்ட இயற்கை சட்டங்கள், பும்ச ஜீவராசிகளின் ஸ்திதி ஆயுள், உற்பத்தி பிறப்பு, அப்யயாய அழிவு, ஹி நிச்சயமாக, அனுகிரக இயக்கம், தத் நிவிருத்தே பிறவி சக்கரத்தை நிறுத்துவதற்குரிய பிரபஞ்ச சக்தியின் படைப்பும் வெளிப்பாடும், ஆத்மலாபாய இவ்வாறு பரமபதத்தை அடைவதெனும் உண்மையில் ஈஷியதே இந்த நோக்கத்திற்காகவே சிருஷ்டி ஏற்பட்டுள்ளது. டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அவரது இரக்கத்தினால் ஜீவராசிக்கு முக்தியளித்து அந்த ஜீவராசியின் பிறப்பு இறப்பு, பௌதீக வாழ்வின் நீடிப்பு ஆகியவற்றை நிலைநிறுத்துவதற்காகவே இந்த பிரபஞ்சத்தின் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய செயல்களில் தமது பௌதீக சக்தியின் மூலமாக செயல்படுகிறார். இவ்வாறாக ஜீவராசி பகவானின் ராஜ்யமான பரமபதத்தை அடைய அவர் சக்தியளிக்கிறார். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். கடவுள் ஏன் ஜீவராசிகளின் துன்பத்திற்காக இந்த ஜட உலகை படைத்துள்ளார் என்று பௌதீகவாதிகள் கேட்கின்றனர். பௌதீக சிருஷ்டி பந்தப்பட்ட ஆத்மாக்களின் துன்பத்திற்காகவே உள்ளது என்பதில் ஐயமில்லை. இந்த ஆத்மாக்கள் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் பின்னப்பகுதிகள் ஆவார்கள். பகவான் இதை ஸ்ரீமத் பகவத்கீதையில் 15.7 பின்வருமாறு உறுதி செய்கிறார். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக மனக ஷஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி ஹர்ஷதி. இந்த கட்டுண்ட உலகிலுள்ள ஜீவராசிகள் எனது நித்தியமான பின்னப்பகுதிகள் ஆவார்கள். பந்தப்பட்ட வாழ்வின் காரணத்தால் இவர்கள் மனம் உட்பட 6 புலன்களுடன் மிகவும் கடினமாக போராடி கொண்டிருக்கின்றனர் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். அனைத்து ஜீவன்களும் பகவான் கிருஷ்ணரின் பின்னப்பகுதிகள். தன்மையில் அவர்கள் பகவானுக்கு சமமாக உள்ளனர். ஆனால் அளவில் அவர்களுக்கும் பகவானுக்கும் இடையில் பெரும் வேறுபாடு உள்ளது. ஏனெனில் பகவான் எல்லையற்றவராக இருக்கிறார், ஜீவன்களோ எல்லைக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றனர். இவ்வாறாக பகவான் கிருஷ்ணர் எல்லையற்ற ஆனந்த சக்தியை பெற்றுள்ளார். ஜீவராசிகளோ எல்லைக்கு உட்பட்ட ஆனந்த சக்தியை மட்டுமே பெற்றுள்ளனர். ஆனந்தமயோ அபியாசாத். வேதாந்த சூத்திரம் 1.1.12 கூறப்பட்டுள்ளது. பகவான் மற்றும் ஜீவராசி ஆகிய இருவருமே தன்மையில் ஆன்மீகமான ஆத்மாக்கள் என்பதால் அமைதியாக சுகம் அனுபவிக்கும் சுபாவம் அவ்விருவருக்கும் உள்ளது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பகவானின் பின்னப்பகுதியானவன் கிருஷ்ணர் இல்லாமல் தான் மட்டும் சுதந்திரமாக சுகம் அனுபவிக்க ஆசைப்படும் பொழுது அவன் ஜட உலகில் புகுத்தப்படுகிறான். அங்கு அவன் பிரம்மாவாக தன் வாழ்வை துவங்கி பிறகு படிப்படியாக ஒரு எறும்பு அல்லது மலத்தில் உள்ள ஒரு புழுவின் நிலைக்கு இழிவடைகிறான். இது மனக ஷஷ்டானீந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி என்று அழைக்கப்படுகிறது. ஜட இயற்கையால் பந்தப்பட்டுள்ள ஜீவராசி இயற்கையின் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவன் கடுமையான வாழ்க்கை போராட்டத்தில் சிக்கித் தவிக்கிறான். பிரகிருதே கிரியமானானி குணைக கர்மானி சர்வஷ என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். ஆனால் குறையுடைய அறிவின் காரணத்தால் தான் இந்த ஜட உலகை அனுபவிப்பதாக ஜீவராசி நினைக்கிறான். மனக சஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. உண்மையில் அவன் ஜட இயற்கையின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறான். இருந்தாலும் தான் சுதந்திரமானவன் என்று அவன் நினைக்கிறான். அகங்கார விமூட ஆத்மா கர்த்தா இகமிதி மன்யதே என்று பகவான் பகவத்கீதையில் கூறுகிறார். அவன் கற்பனா ஞானத்தினால் உயர்வடைந்து பிரம்மனில் 2 கலந்துவிட முயற்சி செய்யும் போது கூட இதே நோய் தொடர்கிறது. ஆகுருகிய கிருச்ரேன பரம்பத ததக பதந்தி அதக. பாகவதம் 10.2.32 பரம்பதம் என்ற அருவ பிரம்மனிடத்தில் 2 கலந்துவிடும் அந்த நிலையை அடைந்த பிறகும் கூட மீண்டும் அவன் இந்த ஜட உலகில் விழுந்து விடுகிறான் என்று கூறப்பட்டுள்ளது.
ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 58 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.